மாதத்தின் முதல் வெள்ளி திரு இருதய அரசருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள் தலை வெள்ளிக்கிழமை. ஆண்டவருடைய அன்பை சுவைத்து அவருக்கு நன்றி கூறும் நாள். கடந்த மாதம் முழுவதும் நம்மை வழிநடத்திய தேவனுடைய மேலான கிருபையை எண்ணி அவரை வாழ்த்தி போற்றி நன்றி கூறும் நேரம் இது. இதோ திரு இருதய அரசர் நற்கருணை வடிவில் உயிருள்ள ஜீவனாக நம் ஒவ்வொருவருக்கும் ஆற்றல் அளித்து வாழ்வு தரும் கடவுளாக தன்னை வெந்நீர் அப்பத்தில் புனைந்து வைத்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இவ்வேளையிலே அர்ப்பணிப்போடு நாம் கூடியிருக்கிறோம். இறைவன் முன்னிலையிலே அவருடைய அன்பை சுவைத்த மக்களாய் நாம் ஒவ்வொருவரும் அவர் முன்னிலையிலே அமர்ந்து நன்றி கூற வந்திருக்கிறோம். திருமணி ஆராதனை 1 மணி நேரம் ஆண்டவரோடு உறவாடும் நேரம், உரையாடும் நேரம். இதோ வெந்நீர் அப்பத்தில் இருக்கும் ஆண்டவரின் பிரசன்னத்தை கண்களை மூடி உணர்வோம். இருகரம் விரித்தவராய் நற்கருணையில் நம் தேவன் நின்று கொண்டிருக்கிறார். கண்களில் பதிய வைப்போம். அன்பு ஆண்டவரே, இது இவ்வேளையிலே உம்மை நோக்கி அடியான் ஆகிய நான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். உன்னுடைய அன்பை சுவைத்ததால் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்ல பதில் மொழியாக என்னுடைய அன்பை வெளிப்படுத்த உன் முன்னிலையில் நான் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய மகனே, மகளே என்று உம்முடைய குரலை கேட்டு நான் வந்து அமர்ந்திருக்கிறேன். இதோ இந்த நேரத்திலே நீர் எங்களோடு இருந்து கொண்டிருக்கிறேன். எங்களுடைய அழைப்புக்கு இணைந்தவராய் எங்கள் முன்னிலையிலே ஒரு பிரசன்னத்தை நிறுத்தி இருக்கிறேன். 2-3 பேர் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் என்று சொன்ன நீர் இப்போது என் முன் நின்று கொண்டிருக்கிறேன். எல்லையில்லா ஆனந்தமாயிருக்கிறது உன் முன்னிலையில் நான் நிற்பதற்கு. யாருக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பை நீர் எனக்கு அளித்திருக்கிறேன். இதோ உன் முன்னிலையில் நான் அர்ப்பணிப்போடு வந்திருக்கிறேன். எத்தனையோ பேர் பல்வேறு விதமான அலுவல்களின் காரணமாக உம்மை உன் முன்னிலையிலே அமர முடியாத நிலையில் இருக்கும் வேளையில் உன் முன் நான் நிற்பதற்கு தகுதியற்ற நிலையில் இருந்தாலும் என்னை நீ அமர்த்தி இருக்கிறேன். உம்மோடு இந்த 1 மணி நேரம் செலவழிக்க என்னை அழைத்து வந்திருக்கிறேன். நன்றி கூறுகிறேன். இந்த 1 மணி நேரமும் நீர் என்னோடு இரும், நீர் என்னோடு தங்கும். நான் உம்மை என்னுடைய உள்ளத்தில் உறைய வைக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. இத்திருப்பலியின் வழியாக நான் உம்மை என் உள்ளத்தில் ஏந்த காத்திருக்கிறேன். அதற்கு முன்னதாக உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து நன்றி கூற நான் விளைகிறேன். இது என்னை ஆசீர்வதியும். இறைவனின் பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அவருடைய பிரசன்னம் நம்முள் இருக்க இறைவார்
இறைவனுடைய நாமத்தை சொல்லியவர்களாய் மீண்டும் மீண்டும் பஜனை வழியாக அவருடைய பெயரை சுவைத்து நாம் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோம். வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசி கொள்ள வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசி கொள்ள வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசி கொள்ள வந்து தந்தாய், உந்தன் அன்பில் உள்ளம் ஒன்றி நிலைத்து நாங்கள் வாழவே வந்து தந்தாய், உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசை கொள்ள வந்து தந்தாய், உந்தன் அன்பில் உள்ளம் ஒன்றி நிலைத்து நாங்கள் வாழவே வந்து தந்தாய், உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசை கொள்ள வந்து தந்தாய், தூய உள்ளம் கொண்டு என்றும் துணிந்து நாங்கள் வாழவே வந்து தந்தாய், உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசை கொள்ள வந்து தந்தாய், தூய உள்ளம் கொண்டு என்றும் துணிந்து நாங்கள் வாழவே வந்து தந்தாய், உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசை கொள்ள வந்து தந்தாய், உண்மை அன்பு உறவில் என்றும் தொடர்ந்து நாங்கள் வாழவே வந்து தந்தாய், உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசை கொள்ள வந்து தந்தாய், உண்மை அன்பு உறவில் என்றும் தொடர்ந்து நாங்கள் வாழவே வந்து தந்தாய், உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசை கொள்ள வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசி கொள்ள வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசி கொள்ள வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசி கொள்ள வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி வாழ்த்து சொல்ல வந்து தந்தாய், வந்து தந்தாய் உள்ளம் ஒன்றி ஆசி கொள்ள வந்து தந்தாய்.
இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் இதுவும் இருதரம் விதித்த தேவன் தன்னுடைய விரலை இதயத்தின் மேல் காட்டி நம்முன் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். மகளே மகளே, என் இதயம் முழுவதும் நீ நிறைந்திருக்கிறாய். இதுவும் பார், நீதான் என் இதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். என் உள்ளங்கையில் பொறித்து வைத்த உன்னை என் இதயத்தில் நான் பொறித்து வைத்திருக்கிறேன். அந்த இதயத்தில் உன் உருவம் தெரிகிறது பார். நீதான் முழுவதும் என்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய். ஒவ்வொரு நிமிடமும் உன் இதயம் துடிக்கும் போதெல்லாம் நான் உன்னோடு இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த இதயத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இதயத்தில் மட்டும் நீ இல்லை, நான் உன்னுடைய இதயத்திலும் இருந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு துடிப்பிலும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். துடிக்கும் ஒவ்வொரு துடிப்பிலும் என்னுடைய பிரசன்னம் இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த மாதம் முழுவதும் உன்னுடைய இதயம் எத்தனை முறை துடித்ததோ அத்தனை முறையும் நான் உன்னுடைய இதயத்தில் தான் இருந்தேன். நான் உன்னோடு இருப்பதை நினைத்து பார்த்து நீ என்னை தேடி வந்திருக்கிறாய். நன்றி கூற வந்திருக்கிறாய். உன் இதயத்தில் இருந்து கொண்டு நான் உனக்கு என்னெல்லாம் செய்தேன் என்று எண்ணிப்பார். கடந்த மாதம் முழுவதும் உனக்கு அளவற்ற காரியங்களை என் அன்பினால், உண்மை கொண்ட அன்பினால் நான் செய்திருக்கிறேன். சிந்தித்துப்பார், எத்தனை விதமான நன்மைகள் உனக்கு நான் செய்திருக்கிறேன் என்று. நீ தனியாக போகும்போதும் குடும்பத்தோடு போகும்போதும் நான் உன்னோடு தான் இருந்து கொண்டிருந்தேன். இப்பொழுது வரை உன் இதயம் துடிப்பதற்கு நான் தான் காரணம். உண்மை கொண்ட அன்பினால் தான் இப்பொழுதும் துடிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். உனக்கு உயிரை கொடுத்திருக்கிறேன். உனக்கு மட்டுமல்ல, உன்னை சார்ந்த உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நான் இந்த நொடிப்பொழுது வரை ஒவ்வொருவருடைய இதயத்தில் இருந்து கொண்டு துடித்துக் கொண்டிருப்பது நான் உன்மேலும் உன் குடும்பத்தார் மேலும் கொண்ட அன்பினால்தான். நீ உடல் நலத்தோடு இருந்து கொண்டிருக்கிறாய். அதற்கு காரணம் நான் உன்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டு உறுப்புகள் செய்ய வேண்டிய செயல்கள் அனைத்தையும், இயங்கக்கூடிய உறுப்புகள் அனைத்தும் இயங்குவதற்கு தேவையான ஆற்றலை உன்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டு நான் செய்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய இதயத்தில் மட்டும் நீ இல்லை, நானும் உன்னுடைய இதயத்தில் இருக்கிறேன். உன்னுடைய நாடி நரம்புகளிலெல்லாம் நான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எனவேதான் கடந்த மாதம் முழுவதும் உனக்கு எந்த விதமான வியாதி வந்தாலும் அதிலிருந்து நான் மீட்டெடுத்து மீண்டும் கொண்டு வந்திருக்கிறேன். உடல் நலத்தோடு உன்னை பேணி காத்து வருகிறேன். காரணம், உன்னுடைய இதயத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ வாகனத்தில் போகும்போதும் சாலைகளில் பயணிக்கும் போதும் விபத்துக்கள் ஆபத்துக்கள் உன்னை நெருங்கும் போதும் நான் அதிலிருந்து உன்னை காப்பாற்றி இருக்கிறேன் என்றால், உன் இதயத்தில் இருந்து கொண்டு உன் மூளைக்கு நான் தான் நீ அதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னேன். அதிலிருந்து உன்னை காத்துக்கொள் என்று உன்னை எச்சரித்தேன். எனவேதான் இந்த நொடிப்பொழுது வரை நீ உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறாய். உன் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டவர்களாய் வாழ்வதற்கு ஒவ்வொருடைய இதயத்தில் இருந்து கொண்டு நான் செயல்பட்டிருக்கிறேன். எனவேதான் உனது குடும்பத்திலே அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி கிடைத்திருந்தது. சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும், சந்தேகங்கள் ஏற்பட்டாலும், குழப்பங்கள் ஏற்பட்டாலும், மனநிலை சரியில்லாமல் இருந்தாலும், கவலைகள் உன்னை கவிக்கொண்டாலும், நான் உன் இதயத்தில் இருந்து கொண்டு அவைகளையெல்லாம் மாற்றி மீண்டும் பழைய நிலைக்கு மகிழ்ச்சிக்கு கொண்டு வந்திருக்கிறேன். உன் வீட்டில் நடந்த சுபகாரியங்கள் நல்ல முறையில் செயல்படுவதற்கு ஒவ்வொருவரின் இதயத்தில் இருந்து கொண்டு நான் செயல்பட்டிருக்கிறேன். எனவே என்னுடைய இதயத்தில் மட்டுமல்ல, உன்னுடைய இதயத்திலும் நான் இருந்து கொண்டிருக்கிறேன்.
இதோ அருமையான ஆலயத்தை நான் குடியிருப்பதற்காக இணைந்து இந்த பங்கு மக்களோடு இணைந்து நீயும் கட்டி கொடுத்திருக்கிறாய். உன்னால் இயன்ற உதவியை நீ செய்திருக்கிறாய். உன் இதயத்தில் இருந்து கொண்டு நான் தூண்டினேன். நீ உன்னால் முடிந்த அளவுக்கு உன் பொருளாதார உதவியை கொடுத்து எனக்கு அழகிய இடத்தை ஒதுக்கி தந்திருக்கிறாய். நான் உனக்கு நன்றி கூறுகிறேன். ஒவ்வொரு நாளும் நான் திருப்பலியில் பலியாகினேன். உன்னை பலியாகும் என்னை உட்கொள்ள வேண்டும் என உனக்கு நேரத்தை ஒதுக்கி உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் உன் இதயத்தில் இருந்து கொண்டு நீ என்னை உன் உள்ளத்தில் உட்கொள்ள வேண்டும் என அழைத்து வந்தேன். நீ வந்து உட்கொண்டு என்னுடைய ஆற்றலை பெற்று இப்பொழுது வரை நீ நலமோடு இருந்து கொண்டிருக்கிறாய். பல்வேறு விதமான பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் நான் உன்னுடன் இருந்து கொண்டு வழி நடத்தினேன். காரணம், நான் உன்னுடைய இதயத்தில் இருக்கிறேன். நீ மட்டும் என்னுடைய இதயத்தில் இல்லை. இவ்வாறு இறைவன் நம் உள்ளத்தில் இருந்து கொண்டு நம் இதயத்தில் இருந்து கொண்டு நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் எண்ணி பார்க்கும் நேரம் இது. கடந்த மாதம் நமக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் மௌனமாக சில மணித்துளிகள் கண்களை மூடி யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, என்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டு இதையெல்லாம் செய்தாயே, உனக்கு நன்றி கூறுகிறேன் என்று ஒரு சில மணித்துளிகள் உரையாட வேண்டும். இது நம்முடைய எண்ணங்களை எங்காவது வைத்துக்கொண்டு சிதறடிப்பதற்கு அல்ல இந்த கொடுக்கப்படும் நேரம். நம்முடைய இதயத்தை நற்கருணையில் இருக்கும் ஆண்டவரோடு ஒன்றிப்பதற்கு கொடுக்கப்படும் நேரம். எனவே வீணான எண்ணங்கள், வீணான கவனங்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு நம் இதயத்தை இறைவன்பால் திருப்பி கடந்த மாதம் முழுவதும் நம் இதயத்தில் இருந்து கொண்டு அவர் செய்தவைகளை எண்ணி பார்த்து சில மணித்துளிகள் நன்றி கூறுவோம். எண்ணங்களை சிதறவிடாமல் கண்களை நோக்கி நம்முடைய கண்களை அவர்களை பதிய வைப்போம். என் இதயத்தில் இருந்து கொண்டு என்னை வழிநடத்திய தேவனை, கோடான கோடி நன்றியை இவ்வேளையிலே இடம் சமர்ப்பிக்கிறேன். நீ எனக்கு காட்டிய வழியில் நடப்பதற்கு நீ என்னுடன் இருந்து வழி நடத்த வேண்டுமாய் நான் ஜெபிப்பதோடு என்றும் உமது அன்பிற்கு நான் பாத்திரவானாய் இருக்க அருள் தருவாய். உன் வழியில் நடக்க நான் உன் வழியில் செல்ல தேவையான அருளை எனக்கு தாரும். திருப்பாடல் 1 பாடிய நிலையிலே இறைவனுடைய வழியில் செல்வதற்கு தேவையான ஆற்றலை நாம் கேட்போம். இறை வழி செல்வோர் பேரு பெற்றோர், இறை வழி செல்வோர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். பாடுவோம். இறை வழி செல்வோர் பேரு பெற்றோர், இறை வழி செல்வோர் பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர், பேரு பெற்றோர். தீயோரின் அறிவுரை கேளாதவன், பாவியின் வழியில் செல்லாதவன். பாடுவோம். தீயோரின் அறிவுரை கேளாதவன், பாவியின் வழியில் செல்லாதவன், பழிகார கூட்டத்தில்
இடராதவன் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் இறைவழி செல்வோர் பேரு பெற்றோர் இறைவழி செல்வோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் மோசற்ற வாழ்க்கை நடத்துபவன் நீதி நியாயத்தில் நிலை நிற்பவன் இதயத்தில் இனியவை தியானிப்பவன் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் இறைவழி செல்வோர் பேரு பெற்றோர் இறைவழி செல்வோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் தீயோரை இழிவாக கருதுபவன் பிறரை பழித்து பேசாதவன் கருதுபவன் பிறரை பழித்து பேசாதவன் நாவால் பழிச்சொல் கூறாதவன் பேரு பெற்றோர் பேரு பெற்றோர் என்னுடைய இதயத்தில் மட்டும் நீ இருக்கவில்லை, நானும் உன்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தினேன். உன்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டு வழி நடத்திய எனக்கு சில சமயங்களில் மனிதர்கள் பலவீனர்கள் என்ற முறையிலே நீ எனக்கு எதிராக சென்ற நேரங்கள் உண்டு. யோசித்துப்பார். நற்கரணில் இருக்கும் ஆண்டவர் கேட்கிறார், நீ உண்மையாக நடந்திருக்கிறாயா? பொய் சொல்லியிருந்தா? எனக்கு பிடிக்காத தீய வார்த்தைகளை உச்சரித்திருக்கிறாய்? பிறரை பற்றி நீ நல்லது நினைத்திருக்கிறாயா? என்னை மட்டும் நீ நம்பினாயா? பிற தெய்வங்களையும் வணங்கினாயா? உன் இதயத்தில் நான் இருக்கிறேன் என்று தெரிந்து கொண்டும் நீ என்னை விட்டு தொலைவில் சென்றிருக்கிறாயே. எப்பொழுதெல்லாம் நீ தொலைவில் சென்றாய் தெரியுமா? நீ பிறரை அன்பு செய்யாத போது, பிறரை பகைவராக கருதும் போது, பிறரை பற்றி தாழ்வாக எண்ணும் போது, பிறரை பற்றி புரணி பேசும்போது, பிறருக்கு மதிப்பு கொடுக்காத போது, பிறர் மீது அபாண்டமாக பழி சுமத்தும் போது, பிறருடைய பெயரை கெடுக்கும் போது, இன்னும் பிறருக்கு எதிராக செயல்களால் வன்முறை செயல்களை செய்த போதெல்லாம் நான் உன்னுடைய இதயத்தில் இருந்தாலும் நீ என்னை விட்டு தொலைவில் இருந்திருக்கிறாய். நான் உன் இதயத்தில் இருந்து கொண்ட உன்னை வழி நடத்தினாலும் நீ எனக்கு எதிராக சென்றிருக்கிறாய். அதை நீ உணராமலே வாழ்ந்திருக்கிறாய். எப்பொழுது தெரியுமா? எனக்கு என்னுடைய பெயரை வைத்தே நீ பிறரில் ஆணையிட்ட நேரம், என்னுடைய பெயரை தவறாக பயன்படுத்திய நேரம், உன் பெற்றோர்களை, குறிப்பாக வயது முதிர்ந்தவர்களை கவனிக்காத நேரம், உன் பெற்றோர்களுக்குரிய மரியாதையை கொடுக்காத நேரம், உன்னை பெற்றெடுத்தவர்கள் என்று நினைக்காத நேரம், அதே போல
உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் அன்பு செய்யாத நேரம், உங்கள் பிள்ளைகள் தவறு செய்யும் போது அதை மன்னிக்காத நேரம், அப்பொழுதெல்லாம் என்னை விட்டு நீங்கள் விலகி சென்றிருக்கிறீர்கள். நான் உன் இதயத்தில் இருந்து கொண்டு உன்னை வழி நடத்தினாலும் நீ என்னை விட்டு தொலைவில் இருந்திருக்கிறாய். எப்பொழுது தெரியுமா? நீ பொறாமைப்படும் போது, பிறருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு அதை கவரும் போது, களவு செய்யும் போது, பிறருடைய மனைவி மற்றும் கணவன் மீது ஆசை கொள்ளும் போது, தேவையற்ற எண்ணங்களால் அசை போடும் போது, கற்புக்கு எதிரான சோதனைகளை வெல்ல முடியாமல் அவைகளை நீ அனுபவிக்க துடிக்கும் போது நீ என்னை விட்டு தொலைவில் இருந்திருக்கிறாய். நான் உன்னோடு உன் இதயத்தில் இருந்தாலும் நீ என்னை விட்டு தொலைவில் இருந்திருக்கிறாய். எப்பொழுது? திருச்சபையின் ஒழுங்குமுறைகளை மீறும் போதெல்லாம் நீ என்னை விட்டு விலகி இருக்கிறாய். காரணம், திருச்சபையை நான் தான் ஏற்படுத்தினேன், அதற்கென ஒழுங்குமுறைகளையும் நான் தான் ஏற்படுத்தினேன். எனவே அந்த திருச்சபையானது கொடுத்த ஒழுங்குமுறைகளான ஞாயிறு கடன் திருப்பலிகளில் முழுவதுமாக கலந்து கொள்ளாத போது, தகுந்த தயாரிப்பு இல்லாமல் என்னை நீ உண்ணும் போது என்னை விட்டு தொலைவில் இருந்திருக்கிறாய். ஞான மேய்ப்பர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்தாலும் தேவையற்ற வார்த்தைகளால் வஞ்சிக்கும் போது நீ என்னை விட்டு தொலைவில் இருந்திருக்கிறாய். இதே போல மனித பலவீனத்தால் நீ விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் உன்னுடைய இதயத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். நீ எப்பொழுதும் என்னுடைய இதயத்தில் இருக்கிறாய். அதுபோல நானும் உன்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு எதிராக நான் இருந்தபோதும் செய்த குற்றங்களை உன் கண்முன் கொண்டு வா. இதோ நற்கரணையில் இருந்து கொண்டு நான் உன் மனதை உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். நீ செய்த தவறுகள் உனக்கு தெரியும் அல்லவா? அவைகளை இப்பொழுது என்னிடம் ஒப்படைத்து விடு. நான் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறேன். எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். உன் மனதை உற்று நோக்குகிறேன். உன் மனதில் உள்ள எல்லா அடுக்குகளையும், நான் உன் இதயத்தில் இருந்தாலும் எனக்கு எதிராக செய்தவைகளை எல்லாம் இப்பொழுது என்னிடம் கொட்டிவிடு. நான் இருகரம் விரித்து காத்திருக்கிறேன் அவைகளை பெறுவதற்காக. நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்தி பாவங்களை இறைவனிடம் ஒப்படைப்போம். இறைவனிடம் வெளிப்படையாக நம் பாவங்களை சொல்லி பாவ மன்னிப்பு வேண்டி நிற்கும் நாம் 51வது சங்கீதத்தை பாடி நாம் அவருடைய மன்னிப்பை பெறுவோம். முழங்கால்படி பெறுவோம். முடிந்தவர்கள். பாடுவோம். இரக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் குற்றமுறைகளை போக்கிவிடும்.
பாவம் இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் மீது இரக்கம் வையும். இரக்க பெருக்கத்திற்கேற்ப என் குற்றங்குறைகளை போக்கிவிடும். நான் செய்த குற்றத்தை என்னிடமிருந்து முற்றிலும் கழுவி போக்கிவிடும். என் பாவத்தை கழுவி என்னை தூய்மைப்படுத்தும். புல்லாவின் மீது தெளித்தருளும். நான் தூய்மையாவே எளித்தருளும். நான் தூய்மையாவே நீர் என்னை கழுவியருளும். வெண்பனியிலும் வெண்மையாவே தூயதோர் உள்ளத்தை இறைவானில் என்னதத்தை உருவாக்கும். உறுதிதரும் ஆவியினுள் மலரச் செய்யும். தூயதோர் உள்ளத்தை இறைவானில் என்னதத்தை உருவாக்கும். உறுதிதரும் ஆவியினுள் மலரச் செய்யும். திறமுன்னிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து ஏற்றுக்கொண்ட இறைவன் இப்பொழுது நம் இதயத்தில் இருந்து கொண்டு இறைவாக்கை அறிவிக்கிறார். எழுந்து நின்று அவர் நமக்கு சொல்லும் வார்த்தைக்கு செவிமடுப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வாக்கியங்கள் 9 13 வரை. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்த போது
வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பதே என்று கேட்டனர். இயேசு இதை கேட்டவுடன், நோயற்றவருக்கல்ல நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அனைவரும் அவர்களும் கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு முறை அரசி ஒருத்தர் தான் செல்வது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்ற நிலையிலே மாறு வேடத்தோடு ஊருக்குள் சென்று வீடுகளை சந்திக்க ஆரம்பிக்கிறார். ஒரு வீட்டை சந்திக்கும் பொழுது திடீரென்று மழை பெய்ய ஆரம்பித்து விட்டது. இந்த அரசி கொடை எதுவும் கொண்டு செல்லவில்லை. எனவே அவர் சென்ற இடத்தில் ஒரு குடிசை, அதில் ஒரு வயதான மூதாட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அரசி மழையில் நனைந்து கொண்டிருப்பதை பார்த்ததும் இந்த மூதாட்டி அவரை அழைத்து வந்து ஒழுகக்கூடிய அந்த குடிசையிலே தங்க வைக்கிறார். மழை நின்றபாடில்லை. அரசி அவரை அரண்மனையில் உள்ளவர்கள் எல்லாம் தேடுவார்கள், சென்றாக வேண்டும் என்ற நிலையிலே என்ன செய்வதென்று விழித்துக் கொண்டிருக்கும் போது மூதாட்டி அதை புரிந்து கொண்டு, நீங்கள் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பது எனக்கு தெரிகிறது, ஆனால் என்னிடம் ஒரு கிழிந்த கொடை உண்டு, அதை நீங்கள் கொண்டு செல்லுங்கள் என்று அவரிடம் கொடுத்து அனுப்பிவிடுகிறார். அடுத்த நாள் காலை அரண்மனையிலிருந்து அரசையினுடைய காவலர்கள் அந்த கிழிந்த கொடையோடு பல பரிசுகளையும் அவர்களிடம் கொடுத்து அனுப்பும் நிலையில் தான் அந்த மூதாட்டிக்கு தெரிகிறது, நேற்று வந்தவர் அரசி என்பது. அந்த மூதாட்டியின் இரக்க உணர்வு இறைவனிடம் இருப்பதை நாம் விவிலியத்தின் பல இடங்களில் பார்க்க முடிகிறது. தொடக்க நூலிலிருந்தே நாம் பார்க்கிறோம், தவறு செய்த ஆதி பெற்றோர்களை ஆண்டவர் அழித்து விடவில்லை, மாறாக அவர்களுக்கு சாபத்தோடு மீண்டும் வாழக்கூடிய தகுதியை கொடுப்பது இறைவனுடைய இரக்கம். விடுதலை பயண நூலிலே மோசேவை தன்னுடைய இறைவாக்கினராக அழைத்து அடிமை தலையில் இருக்கும் அவர்களை மீண்டும் சொந்த நாட்டிற்கு அழைத்துச் செல்ல அவர்களை கொண்டு சென்ற பொழுது பல்வேறு விதமான முணுமுணுப்புகள். இஸ்ராயேல் மக்களிடம் தண்ணீர் இல்லாத போது, உணவு இல்லாத போது, பாதை இல்லாத போது என்று பல்வேறு விதமான முணுமுணுப்புகள் இருந்து கொண்டிருந்தன. ஆனால் இறைவன் முணுமுணுப்புகளையும் தாண்டி அவர்கள் பொன்னாலான கன்றை செய்து வழிபட்ட நிலையிலும் அவர்களை மீண்டும் மன்னித்து சொந்த நாட்டிற்கு கொண்டு சென்றது இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்துவதாயிருக்கிறது. இவ்வாறு விவிலியம் முழுவதுமே இறைவனுடைய இரக்கத்தை வெளிப்படுத்தும் நிலையிலே இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலே மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் வேலை செய்யக்கூடியவர். அவர் ஒரு பணக்காரர், ஆனால் அநியாயமாக வரி வசூலிப்பவர், பெரும் பாவி என்று மக்களால் வெறுத்து ஒதுக்கி வைக்கப்பட்டவர். ஆனால் இறைவன் அவரை தேடி சென்று தன்னுடைய இரக்கத்தை, என்னை பின்பற்றி வா, உன்னுடைய பாவங்கள் எவ்வளவு இருந்தாலும் பரவாயில்லை, உன்னை ஏற்றுக்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்ற
இரக்க உணர்வை அவருக்கு வெளிப்படுத்தி அவரை தன்னை பின்பற்ற சொல்லக்கூடிய நிகழ்வு இன்றைய நற்செய்தியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே இறைவன் தான் இன்று நற்கருணையிலே நம்மோடு இருந்து கொண்டிருக்கிறார். கடந்த மாதம் முழுவதும் இரக்கத்தை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் வெளிப்படுத்திய விதங்களை பற்றி நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். என்னுடைய இதயத்தில் இருந்து கொண்டு நீ செய்த நன்மைகள் இவைகளெல்லாம் என்று முழுவதுமாக அவருக்கு நன்றி கூறிய விதமானது இறைவனுக்கு ஏற்ற ஒன்றாக இருக்கிறது. இவ்வாறு இறைவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் அவருக்கு நன்றி கூறிய நிலையிலே அந்த இரக்கத்தை பெறும் நாம் பிறருக்கும் இரக்கம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொள்ள நமக்கு இன்றைய நற்செய்தி வழி அழைப்பு விடுக்கிறார். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று இரக்கத்தை விரும்பக்கூடிய இறைவனுக்கு இரக்கம் உள்ளவர்களாய் வாழ இறைவன் அவருடைய அருளையே நமக்கு தர வேண்டும் என தொடர்ந்து நற்கருணை நாதரிடம் இப்பொழுது முழங்காற்படியிட்டு ஜெபிப்போம். நற்கருணை வீற்றிருக்கும் திரு இதய அரசரிடம் நம்முடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய பாதத்தில் சமர்ப்பிப்போம். குடும்ப தலைவர், குடும்ப தலைவி, படிக்கும் பிள்ளைகள், திருமணமான பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்படைப்போம். இயேசுவின் திரு இதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு நீ செய்து வரும் எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றியுடனும் அன்புடனும் உன் திருப்பாதத்தில் நெடுஞ்சாங்கடையாய் வேண்டுகிறோம். அன்புள்ள இயேசுவே, எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உன் திரு இதய நிழலை நாங்கள் கிடைப்பாரச் செய்தார்கள். தவறி எங்களில் யாராவது உமது திரு இதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்கள் நிந்தை கழுவாய் செய்கிறோம். உமது திரு இதயத்தை பார்த்து எங்கள் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு அவரை மன்னித்தருளும். மேலும் உலகில் உள்ள எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயோதிகர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயவு புரிந்தருளும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், சாவு வேளையில் இருப்போரின் தலைமாட்டில் நீதாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு அழைத்தீரே. எம் பங்கில் உள்ள பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவருடைய இதயத்தில் பற்றுறுதியையும் இறையச்சத்தையும் வளரச் செய்யும். வாழ்நாளில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் இறுதி வேளையில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறையாய் உமது திரு அன்பிலே வாழ்ந்து இறந்து முடிவில்லா காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இணைப்பார அருள் புரிவீராக. ஆமீன். நம்முடைய கருத்துக்களை, விண்ணப்பங்களை இறைவனிடம் ஒப்படைத்தவாறு அவருடைய ஆசிரியை பெறுவதற்கு பவனியாக வருவோம். நீங்கள் நினைத்து வரக்கூடிய காரியம் ஒவ்வொன்றும் முழுவதுமாக இறைவனிடம் ஒப்படைக்கப்படும் நிலையில் பக்தியோடு அவரிடம் வந்து ஆசீர்வாதத்தை பெற்று கேட்டவரம் கிடைக்க பெற்றவர்களாய் செல்வோம்.
ஆன்மீக கீதம் பாடி அவரை தாழ்ந்து பணிந்து வணங்குவோம். வானின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மையின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே.